அடி கதை கேளு கதை கேளு. ஆயிரத்தி 1991 நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் ஆட்சி கலைப்புக்கு ஆதரவாக இருந்த மனநிலையை ராஜீவ்காந்தி படுகொலை அதிமுகவுக்கு ஆதரவான அலையாக மாற்றியது. அந்த தேர்தலில் திமுக 2 தொகுதிக்குள் சுருண்டது. 1991 அதிமுகவுக்கு ஆதரவான அலை வீசியது என்பதை விட திமுகவுக்கு எதிராக சுனாமியே கிளம்பியது என்று சொல்வதே சரியாக இருக்கும். எம்ஜிஆரின் அதிகாரப்பூர்வமான அரசியல் வாரிசு ஜெயலலிதா தான் என்பது உறுதியாகி இருந்தது. அவர் பேச்சுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்டுப்பட்டு கிடந்தது. ராஜீவ்காந்தியே ஜெயலலிதாவின் சொற்படிதான் முடிவுகளை எடுக்கிறார் என்ற முணுமுணுப்புகள் அரசியல் வட்டாரத்தில் சர்வசாதாரணமாக புழங்கின. எனவே ஜெயலலிதாவுக்கு ஆதரவான அலைக்கு முன்பு கருணாநிதியின் நிலை என்னவாகும் என்று அந்த கட்சியின் உடன்பிறப்புகளே அஞ்சினர். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்திருந்தது. பள்ளிப்பாளையம் காவிரி பாலத்தின் அருகே ஒரு பெரிய கூட்டம் ஜெயலலிதாவை வரவேற்க காத்திருந்தது. உச்சி வெயில் உடலை வாட்டி வதைத்தது. மக்கள் சோர்ந்து விடவில்லை. காலை 11 மணிக்கு வருவதாக இருந்த ஜெயலலிதா 2 மணியை கடந்தும் காட்சி தரவில்லை. அப்படியிருந்தும் அந்த கூட்டம் கலையவே இல்லை. திமுகவினர் இடையே முன்பே ஒரு சோர்வு நிலவியது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பின் 13 ஆண்டு காலம் அதிகாரத்தை திமுகவினரால் சுவைக்க முடியாமல் போனது ஒரு காரணமாக இருந்தது. கருணாநிதி ஆளுமை இழந்து வருவதாக அவரது கட்சியினரே எண்ணத் தொடங்கியிருந்தனர். இதனால் திமுகவின் தேர்தல் பணிகள் அடிமட்டத்தில் மெத்தன போக்கு இருந்தது. ஆட்சி கலைப்பு என்பது திமுகவை ஒரு தேச விரோத கட்சியாக கட்டம் கட்ட உதவியது. இதற்காகவே தேர்தலுக்கு முன்னதாக 2 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பெரிய அளவு ஊழல் புகார்கள் இல்லை. சமுதாய நலத்திட்டங்கள் பல செயல்பாட்டுக்கு வந்திருந்தன. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரப்பட்டது. பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் ஆகியவை இவற்றில் அடக்கம். ஆனாலும் தேர்தலில் இந்த திட்டங்கள் பலனளிக்கவில்லை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய கருணாநிதி தான் 1972 கட்டண குறைப்பு கேட்டு போராடிய விவசாயிகள் 9 பேரை சுட்டு தள்ளினார் என விவசாய சங்க பிரதிநிதிகள் கொந்தளித்து பேசி வந்தனர். எனவே போட்டியிலிருந்து விலகிக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று கருணாநிதி முழங்கினார். இதனால் மீதமுள்ள உடன்பிறப்புகளின் ஸ்வரம் ரொம்பவே குன்றி போய்விட்டது. பலரும் அதற்கு தோல்வி பயம் என பொழிப்புரை எழுதினர். திமுகவுக்குள் கோஷ்டி பூசல் உச்சத்தில் நிலவியது. நிர்மலா சுரேஷுக்கு சீட்டு கொடுத்தது பெரிய ரகளையானது. திமுக ஆட்சியில் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்ட அரிசி, பாமாயில் தரமற்று இருந்தன என்பதை தாண்டி விநியோகமே 2 மாதத்திற்கு ஒரு முறை என சீர்கேடு நிலவியது. திமுக ஆட்சி காலத்தில் சட்டசபையில் ஜெயலலிதாவிடம் துரைமுருகன் நடந்து கொண்ட விதம் நாகரிகமாக இல்லை என மக்கள் மத்தியில் பொதுவான மனநிலை உண்டானது. அவருக்கு எதிராக கட்சி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என ஊடகங்கள் கூறின. தலைவிரி கோலமாக ஜெயலலிதா அலங்கோலமாக்கப்பட்ட காட்சி ஊடகங்களில் அவர் மீது ஒரு அனுதாபத்தை உண்டாக்கி இருந்தது. திமுகவை துச்சாதன கும்பல் என அதிமுக பரப்புரை செய்தது. நான் ஆட்சிக்கு வந்தவுடன் மலிவு விலை மதுக்கடைகளை மூடுவேன் என ஜெயலலிதா கூறியது பெண் வாக்காளர்களை மிகவும் கவர்ந்தது. மாறாக ஜெயலலிதா முதல்வரானால் பாதி நாட்கள் ஹைதராபாத்தில் இருப்பார், மீதி நாட்கள் பெங்களூருவில் இருப்பார் என திமுக பரப்புரை செய்தது. திமுக ஆட்சி கலைப்பு கருணாநிதி மீது ஒரு கருணையை கவிழச் செய்தது. ஆனால் 1991 மே 21 பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டு சதி செயலுக்கு உயிர் பலியானார். அப்போது எழுந்த மிகப்பெரிய அனுதாப அலையை
திமுகவினால் சமாளிக்க முடியாமல் போனது. தமிழ்நாட்டில் வீசிய ராஜீவ்காந்தி அலை. மொத்தம் 168 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 164 இடங்களை கைப்பற்றியது. முந்தைய தேர்தலில் ஜெயலலிதா அணி வெறும் 27 சீட்டுகளை மட்டும்தான் வென்றிருந்தது. 2 ஆண்டுகளுக்குள் ஜெயலலிதாவின் அரசியல் வளர்ச்சி 1952 இருந்து தேர்தல் அரசியலில் அனுபவம் பெற்றிருந்த கருணாநிதியை விட உச்சத்திற்கு சென்றது. மொத்தத்தில் 1991 தமிழக சட்டசபை தேர்தல் அனுதாப அலை, அரசியல் திருப்பம், தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றம். இந்த 91 தேர்தலில் திமுக 2 தொகுதிக்குள் சுருண்டது. தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு எதிரான அலை வீசிய காலத்திலும் காங்கிரஸ் கட்சியினால் துறைமுகம் மற்றும் எழும்பூர் ஆகிய தொகுதிகளில் வெல்ல முடியவில்லை. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியது முதலே திமுகவின் சரிவு ஆரம்பித்து விட்டது. 1991 அதிமுகவின் வாக்குகள் 44.4% எகிரியது. திமுக மீண்டும் பழைய 22.5 என்கிற அளவுக்கு குறைந்தது. மொத்தத்தில் 1991 தமிழக சட்டசபை தேர்தல் அனுதாப அலை, அரசியல் திருப்பம், தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றம்.